முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்று சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஒரு கதை சொல்றேன், சொல்லலாமா? நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, உங்களுக்கு 10,000 சம்பளம், உண்மையா உழைக்கிறீங்க, சொல்ற வேலை எல்லாத்தையும் நீங்க சிறப்பா செய்யறீங்க, உங்களால தான் அந்த கம்பெனிக்கு லாபமே கிடைக்குது. இன்னொரு ஆளு அதே கம்பெனியில ஊழியராக இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கறத விட அந்த ஆளுக்கு 2 மடங்கா, அவருக்கு 10,000 இவருக்கு 2 மடங்கு 20,000 சம்பளம் கொடுக்கிறாங்க. ஆனா சொல்ற எந்த வேலையும் அந்த ஆளு சரியா செய்ய மாட்டார். இப்ப எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்த போற நேரத்தில் வேலையே செய்யாத அந்த ஆளுக்கு 20,000 50,000 சொன்னா எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு 10,000 12,000 கொடுத்தா அது நியாயமா அநியாயமா? இதுக்கு பேர் அயோக்கியத்தனமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நமக்கு தான் 2,000 கூட வருதுன்னு யாராவது நினைப்போமா? மாட்டோம். அந்த வேலையை செய்தவனுக்கு மேலும் மேலும் மாறி வழங்கிட்டு அவனுடைய சுமையும் நம்ம மேல ஏற்றி வச்சு நம்ம கேள்வி கேட்பாமா இருப்போமா மாட்டோமா? நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு கூட பரவாயில்லை, இருக்கிறதையும் பிடுங்கினா என்ன பண்றது? இதுதான் தொகுதி மறுவரையறை. இதை எதிர்த்து தான் நாம போராடுறோம். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் போராடுது. நாம உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். பிரதமர் கிட்ட இது தொடர்பா விளக்கத்தையும் வாக்குறுதியும் கேட்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் நேற்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் நாகர்கோயிலில் சும்மா ஷோ காட்டிட்டு போயிருக்கிறார். கிண்டலா சொல்ல, உண்மையாவே ரோடு ஷோ அதை மட்டும் நடத்திட்டு போயிருக்கிறார். நாம கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. மோடி வரும்போது அவருக்கு பூத்துவத்துக்கு போயிருக்கிறார். யார் தெரியுமா? நம்ம பழனிசாமி. பிரதமர் கூட நம்ம கிட்ட பழனிசாமி இது பத்தி ஏதாச்சும் கேட்பாரா அப்படின்னு யோசிச்சிருப்பார் அவரு. ஆனா பழனிசாமி அவருடைய ஜீப்ல நின்றுட்டு ஊர்வலம் போனதோட சரி, ஒன்றும் பேசல. பிரதமரா பார்த்து பழனிசாமி சிரிச்ச சிரிப்பிலேயே அவருக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அடிமை குரல் கொடுக்க மாட்டார், இவர் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் என்று பிரதமர் மோடி நினைச்சிருப்பார். அவர் நினைச்சதுக்கு மேல சிறந்த அடிமை என காட்டுவது போல இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தொகுதிய மறுவரைய பாஜக அரசு மிக அருமையாக பண்ணுவாங்களாம். பழனிசாமி அவர்களே, எவ்வளவு பெரிய காமெடி இது! இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களும் பல எதிர்கட்சி தலைவர்களும் இந்த ஆபத்தை தெரியாமலா கண்டிக்கிறாங்க? பாஜக பழனிசாமி குனிய சொன்னா படுத்தே விட்டார் என்பது போல பேசியிருக்கிறார். அந்த சட்டத்தோட முன்வரவே வெளிவந்துருச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு அது தெளிவா இருக்கு. இதை கொண்டு வரக்கூடிய முறைய பாசிசத்தனது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட இதை எப்படி நியாயப்படுத்துறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பழனிசாமி அவங்களையெல்லாம் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அடிமைகளின் துணையோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களை எல்லையிலே நாம் தடுத்து நிறுத்தணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியும் நாம் வழங்கணும். அதுவும் இந்த 11வது தோல்வி மறக்க முடியாத தோல்வியா இருக்கணும். பொதுவா 18 வருஷம் சபரிமலை போறவங்கள
குருசாமின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் தொடர்ந்தா 18 முறை தொடர்ந்து தோத்தா தோல்வியிலே குருசாமி பழனிசாமின்னு மாறிடுவார். எப்படியெல்லாம் இதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு முதற்கட்டத்தில் தேர்தல் வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சா திமுக வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையாவது குறையுமா என்று பாஜக ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அதுவும் இப்ப தப்பு கணக்கா போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் வர்ற கருத்து கணிப்புகளை பார்த்தாலே தெரியுது. முதல்ல 180 அப்படின்னு போட்டாங்க நமக்கு, இப்போ 190 200 போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்குள்ள 200 கிராஸ் பண்ணிட்டோம். அதுவும் தொகுதி மறுவரைய ஆபத்தை கூட எதிர்த்து பேசாத அதிமுக கூட்டணி 234 தொகுதி தோல்வி அடைஞ்சாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க. இதுக்கு கூட பேசலனா வேற எதுக்கு தான் பழனிசாமி வாய் துறப்பாருன்னு கேட்கிறாங்க. வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா தினகரனுக்கு துரோகம், நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், அவைத்தலைவரா இவங்க ஆட்சியை காப்பாத்தின தனபால் அவர்களுக்கு துரோகம், சிஏஏ எஃப்சிஆர்ஏ போன்ற சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம், 3 வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து விவசாயிகளுக்கு துரோகம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்து அவருக்கும் துரோகம், இன்னைக்கு தொகுதி மறுவரைக்கும் ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் எடப்பாடி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் இவரை தலைவராக ஏற்றுக்கல, தயாராக இல்லை. அதிமுகவுக்கு நான் தான் தலைமை என இவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணவே நேரம் சரியா இருக்கு. எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சர் ஆனவர்களோ கூவத்தூர்ல பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டையே டெல்லி பாஜகவோட வேட்டைக்காடா ஏலம் விட்டார். அந்த சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நாம் இன்றைக்கு சாதனை திட்டங்களால இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 என்ற மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். அதோட அடுத்த கட்டம்தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இது சாதாரண அறிக்கை இல்லை, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தேர்தல் அறிக்கையை சொல்லும். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிக்கை அறிவிப்பு சிலவற்றை நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அறிவிப்பு சொல்லவா? 2006 கலர் டிவி கலைஞர் கொடுத்தார். 2021 மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுத்தோம். இப்போ 2026 இல்லத்தரசி திட்டம். மகளிர் வந்திருக்கீங்களா? இங்க பக்கத்துல வந்திருக்கீங்க. இந்த அறிவிப்பிலேயே நம்ம எதிரிகள்லாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இல்லத்தரசி திட்டத்தை எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பன் வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் போய் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள் அது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ். இது எதெல்லாம் வாங்கினு இப்போ பெண்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ செய்தி வருது எனக்கு. இதெல்லாம் எங்கே வாங்கலாம், எப்போ வாங்கலாம் டிஸ்கஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வாங்குறப்போ உங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்காதீங்க, கேட்டால் குழப்பிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும், கேட்கலாதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அண்ணன்ட்ட சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிறாங்க பாருங்க என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள். நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கன்னு, ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனி மாசம் 1000 இல்ல, எவ்வளோ, 2000 வழங்கப்படும். இப்போ பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு தெரியுமா? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, அடுத்து இல்லத்தரசி கூப்பன்ல 8000. ஆக ஸ்டாலின் 8000 கொடுக்குறாரு. ஆக 8 + 8 நாம் போடுவோம் ஓட்டு உதயசூரியனுக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அதுவும் ஒரு பாட்டு இருக்கு, படகோட்டியில் எம்ஜிஆர் பாடுவார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார். ஸ்டாலின் யாருக்காக கொடுத்தார்? உங்களுக்காக தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். ஏன்னா சகோதரிகளாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதுவன் உதவித்தொகை. இப்போ 1000 1500. மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் எல்லாருக்கும் டபுள், இப்போ 2 மடங்காக வைத்த போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்தில் 10,000 புதிய பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் போடப்போகுது. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துருந்தோம்ல, காலை உணவு திட்டம் இப்போ 8ஆம் வகுப்பு வரை. அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்படும். அடுத்த 5 வருஷத்தில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் முழுமையாக வழங்க போறோம்.